அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்ல மார்னிங்கே சில வீடியோஸ் வந்து அப்டேட் கொடுத்தோம். ஸோ அடுத்த ஈவினிங்ல ஒரு சில கண்டென்ட் இந்த வீடியோ கொடுத்த பிறகு நிறைய மாணவர்களுடைய திரும்ப இவ்வளோ பேர் எம்பிபிஎஸ் சீட்டு வாங்காம இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் தேடிட்டு தான் இருக்கிறாங்க, எனக்கு ஒன்று கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சிரமங்கள் பட்டதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. நிறைய மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டா கேட்டகரியில நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா கேட்டகரியில நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நாட் ஜாயின் பண்ணல அப்படின்ற ஒரு அட்வைசபிள் தான். பட் இந்த வீடியோ நான் என்ன கவர் பண்ண நினைக்கிறேன்னா, இன்னைக்கு என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எம்சிசியில் இருக்கிற எதிர்பார்ப்புகளோ, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணணும், சென்டாக்க மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு எவ்வளவு சீட் வேக்கன்ட் இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோல கவர் பண்ண நினைக்கிறேன். நம்பர் 1 எம்சிசி. ஸோ அஸ் பர் ஷெட்யூல் இன்னைக்கு சாய்ஸ் எல்லாம் லாக் பண்ணேன்னு சொன்னாங்க. லாக் பண்ண மாட்டாங்க, நாளைக்கு தான். ஸோ 100% நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்குன்றது இதுக்கப்புறமும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்ட்லேருந்து பல ரவுண்ட்ல எல்லா ரவுண்ட்லையுமே எக்ஸ்டென்ஷன் பார்த்து பழகினது நமக்கு ஒன்றும் புதிது அல்ல. ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன்றது நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சார் அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மனநிலையில் வந்தாச்சு. பட் இருந்தாலும் எம்சிசியோடைய புரோட்டோக்காலு ஒரு யதார்த்தம். ஈவன் எம்சிசியில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், ஒரு சீட்டை வாங்க போகிறேன். அப்படி நான் சீட்டை வாங்க போகிறேன்னா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கிளியராக ஒரு பட்ஜெட் பார்க்குறேன். நம்பர் 1 எம்சிசியில் இப்போ நீங்கள் ஒரு சீட்டு வாங்குவதாக நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க. நானே நிறைய மாணவர்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறேன். சில மாணவர்களுக்கு கொஞ்சம் பின்னாடி வந்துட்டோம், பரவாயில்ல நமக்கு இருக்கு இன்னொரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் சில மாணவர்களை கொண்டு வந்துட்டோம். அப்படி நான் கொண்டு வர மாணவர்கள் என்னோட மாணவர்களுக்காக நீங்களா இருந்தாலும் அதை பின்னாடி வரலாம். ஓகே, ஏன்னா ரிசிக்னேஷன் அலௌடு கிடையாது. ஜாயின் அலாட்மெண்ட் ஆனால் ஜாயின் பண்ணி தான் தீரணும். அப்கிரேடேஷனும் கிடையாது, ஃபர்தரா கவுன்சிலிங் கிடையாது. அதே போல நீங்க ஒரு அலாட்டட் ஸ்டேட்டஸ்ல இருந்துட்டாவே ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் கிடையாது. இதே போல இது வரைக்கும் நீங்க வந்து ஒருவேளை அலாட்மெண்ட் வாங்கிட்டீங்க, நான் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன், அடம் முடிச்சுட்டு போகவே மாட்டேன், வீட்டை விட்டு வெளியிலே வரமாட்டேன் அப்படிலாம் இருந்தாலும் கூட யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபர்தர் ரவுண்ட். ஈவன் நெக்ஸ்ட் இயருக்கும் அவங்க எக்ஸாம் எழுதக்கூடாது, கவுன்சிலிங் வரக்கூடாதுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அஸ் த ரூல். ஓகே, ஸோ அப்ராச்மெண்ட்டாக ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலும் கூட மினிமம் 22 லட்சத்துல இருந்து 26 லட்சம் வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் நம்ம கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருது இல்லையா. இதுதான் எம்சிசியோட இப்போ இருக்கிற ப்ரோட்டோக்கால். ஸோ நிறைய மாணவர்கள் கொஞ்சம் யோசிச்சு சாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதுலாம் என் மாணவர்கள் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீட் எல்லாருக்கும் இங்கே டிஃப்ரெண்ட். ஓகே, மார்க் குறையும் போது ஆப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், மார்க் அதிகமாக இருக்கும் போது ஆப்ஷனை குறைக்கணும். அதுதான் இங்க இருக்கிற புத்திசாலித்தனம். சரியா, கரெக்டா இந்த மாதிரி கணித்து ஒவ்வொரு மாணவர்களுமே ஐடியா பண்ணியிருந்தவங்க. சில மாணவர்கள் கொஞ்சம் நிறைய மார்க் இருக்கிறாங்க, அவங்க 25 லட்சம் கண்டுபிடிக்கிறாங்க. குறைவான மார்க் இருக்கிறாங்க, வெறும் 15 லட்சம் மட்டும் பிடிக்கிறாங்க. இதுதான் இங்க இருக்கிற புரோட்டோகால், ரைட்? ஸோ எம்சிசி பத்தி ஒரு டேக்லைன் சொல்லிட்டேன். சென்டாக் பொறுத்த வரைக்கும் நீங்க 16,80,000 பணம் கட்டியிருக்கீங்க. ஸ்டே ரவுண்டு கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நீங்க சீட்டு வாங்கினீங்க. எம்சிசில நான் சீட்டு வாங்கல, சென்டாக்கு மட்டுமே நம்பி எனக்கு காலேஜுக்காரங்க சார் ஒன்று 100% அலாட் பண்ணிப்பா அப்படி நம்பிக்கையோடு சொல்லி தான் கடைசியில் கொடுக்கல சார். ஸ்டே ரவுண்ட்ல கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஸ்டே ரவுண்ட்ல கொடுக்கலன்னா கடைசியில் எங்கேயுமே சீட் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கணும் இல்லையா. அப்போ ரொம்ப கவனம். ஸோ அங்கே இருக்கிற சீட்ஸ் வேகன்சி பொறுத்தவரை பிம்ஸ்ல ஒரு 3 சீட்டும், மணக்குள விநாயகர்ல ஒரு 4 சீட்டும், வெங்கடேஸ்வரால ஒரு 18 சீட் வரைக்கும் இருக்கிறதா நான் கணக்கு போட்டு வச்சிருக்கேன். இது மாறுபடலாங்க, மாறுபடும். மொத்தமாக ஒரு 25 சீட் சென்டாக் புதுச்சேரியில இருக்கு. அதை மட்டுமே நம்பி இருக்கிற மாணவர்கள் ரொம்ப கவனமா இருக்குன்றது மட்டும் தான் முக்கியம். ஸோ கவனமா இருக்க வேண்டியது எந்த ரேஞ்ச் மார்க் வரைக்கும் கம்ஃபர்டபுள். ஏன்னா அங்கேயும் எகெயின் த டோர் வில் பி ஓப்பன் ஃபார் ஆல் தி கேண்டிடேட்ஸ். ஈவன் ரெஜிஸ்டர்ட்ல இருக்கிற எல்லா மாணவர்களுமே சென்டாக் புதுச்சேரியில எகெயின் 16,80,000 பணத்தை கட்டி திரும்ப பார்ட்டிசிபேட்டுக்கு வரலாம். வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது, ஏன்னா ரூல் இஸ் ஓப்பன். ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கீழே பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மார்க் 113 மார்க் இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்க அப்ளிகேஷன்ல இருந்தீங்கன்னா சொல்லுங்க, we will guide you and get the allotment. மினிமம் ஒரு பிரைவேட் காலேஜ்னா ஒரு 15 லட்சம், பிரைவேட் யூனிவர்சிட்டினா 16-20. நமக்கு எல்லாமே அதர் ஃபீஸ் பத்தி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எந்த காலேஜ் குறிப்பிட்டு சொல்ல தேவையில்லை. அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் டிம்னி யூனிவர்சிட்டியில ஒரு 26 லட்சத்துக்கு நான் பேமெண்ட் பண்ண போறேன். அதே 26 லட்சத்துல இங்க நம்ம 22 23 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய மாணவர்கள் கட்டி ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. நமக்கு தேவை எம்பிபிஎஸ் சீட்டும் கப்பு மட்டும்தான், ரைட்? ஸோ இப்போ ரெண்டுமே பேலன்ஸ்டா கொண்டு போறதுக்கு எப்படி சார் இருக்கலாம்? தமிழ்நாட்டு மாணவர்கள் கண்டிப்பாக பார்த்து கவனமாக ஒரு எம்பிபிஎஸ் சீட் எம்சிசில பார்க்கலாமா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கீழே பார்க்கலாமா, சென்டாக் புதுச்சேரியை தக்க வச்சுக்கலாமா, இப்படிலாம் பார்த்து கவனமா செய்யணும். நிறைய ப்ரோட்டோகால் இருக்கு. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அதே மாதிரி நீங்க ஒரு இடத்த வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை நீங்க
ஆல்ரெடி ஜாயின்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் அலாட்மெண்ட் வாங்காத மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ண போறீங்க. ஸோ அந்த ஃபீஸை கட்டுறதுக்கு ரெடியா இருக்கணும். இல்லைன்னா அடுத்த வருஷம் நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு டிஎன் மெடிக்கல் சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. ஸோ 100% நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும், இல்லை ஒரு ஸ்டே ரவுண்ட் பொறுத்த வரைக்கும், இல்லை ஒரு 3 ரவுண்டு முடிஞ்ச பிறகு கலந்துக்கு பொறுத்த வரைக்கும் காலேஜ் எவ்வளவு செலவாகுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும்தான் சாய்ஸ் பண்ணணும். ஒருவேளை நான் இதுக்கப்புறம் போக மாட்டேன், நான் பிடிஎஸ் போய் நிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பதிவு பண்றது சத்தியமா வேதனைக்குரியது. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி அதே கோர்ஸை கிடைச்சிடாத நம்பிக்கையோட கனவோடு காத்துட்டு இருக்கிற குழந்தைக்கு ஒன்று வழிவிட்டுருங்க. இல்லை நீங்க வாங்கிட்டீங்கன்னா 100% ரிப்போர்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு வெளியில போகாதீங்க. அதை தான் நாங்கள் அவேர்னஸ் அப்படி கொடுத்துட்டு இருக்கோம். என் மாணவர் ஒருத்தர் கூட நிப்பாட்டல, எல்லாத்தையும் ஜாயின் பண்ண வச்சிட்டோம். ஈவன் இந்த ரவுண்ட்ல நிறைய மாணவர்கள் புதியதாக இன்னைக்கு மட்டுமே அவ்வளோ மாணவர்கள் கால். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். 100% கைட் பண்ணி அலாட் பண்ண வாங்க தான் போறோம். எந்த மாற்றமும் இல்லை. டிஎன் மெடிக்கல் ஐ கேன் ரிமெம்பர் யூ ஆர் இன் மெரிட் லிஸ்ட். 100% சீட் அலாட் பண்ணி வாங்கலாம். தைரியமா எந்த மார்க்ல இருந்தாலும் கூப்பிடுங்க, நம்ம கைட் பண்ணி அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க பார்க்கிறோம். ஸோ எம்பிபிஎஸ் ஆனது இந்த வருஷத்துல அதாவது எந்த வருஷத்துலையும் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் பார்த்தோம், ரைட்? இதே மாதிரிதான் எந்த வருஷமும் இல்லாத ஒரு மிகப்பெரிய அலாட்மெண்ட்டை எல்லா மார்க்குக்கும் வாங்குறது இந்த வருஷம் தான் பார்க்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட், இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணாம இருக்கிறீங்க, எந்த தவறும் பண்ணாம இருக்கிறீங்க, அப்படி தவறு பண்ணாலும் எங்க தவறு பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.